பைப்லைன் வேணுங்க ஐயா. அது மாதிரி கோவளம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு 100 மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்க ஐயா. இதை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும் ஐயா. நீங்க ஏதாவது ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? இந்த கிராம சபைலாம் அது கொடுத்துருக்குங்க ஐயா. சரிம்மா, சரி, பார்த்து சார். நன்றிமா. ரொம்ப எங்க மக்களின் சார்பாக மறுபடியும் நன்றி. எல்லாருக்கும் நன்றிமா. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் வாங்க. விழுப்புரம் கிராம ஊராட்சி கொண்டாங்கி திருமதி ரேவதி. விழுப்புரம் மாவட்டம். ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். முதல்ல தாய்மானவர் திட்டத்துல உங்க ஊராட்சியில் எத்தனை பேர் பயன்பெறாங்க? அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதை பத்தி சொல்ல முடியும் ஐயா? எங்க கிராம பகுதியில மொத்தம் 24 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறாங்க. நன்றிமா. நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது கனிவான வணக்கம். எனது பெயர் ரேவதி. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி. ஓம் சக்தி மகளிர் சுய குழுல உறுப்பினரா இருக்கேன். எங்க குழுவானது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு. இதன் மூலமா எனக்கு தொழில் கடனாக சமுதாய முதலீட்டு நிதியிலிருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா. இந்த கடனை பயன்படுத்தி 2 தையல் மிஷின், ஒரு ஓவர்லாக் மிஷின் வாங்கி கடை ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த கடையில இருந்து வரும் வருமானத்துல எனது குடும்ப செலவிற்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவிற்கும் நான் வாங்கி கடனையும் என்னால கட்ட முடியுது ஐயா. என்ன போல இருக்கிற 2 மகளிருக்கும் இந்த தொழிலை கத்து கொடுத்து அவங்களையும் வேலைக்கு வச்சிருக்கேன். என்னாலயும் 2 பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுதுன்றத பெருமையா சொல்லிக்கிறேன் ஐயா. மாண்புமிகு இந்த அளவுக்கு என்ன உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வேற ஏதாவது உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது சொல்லணுமா? கோரிக்கை இருக்கா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. 3 முத்தான கோரிக்கைகள் இருக்கு ஐயா. சொல்லுங்க. எங்க கிராம பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. அதே போல கொண்டங்கில இருந்து எலிச்சத்திரம் சாலை பகுதியில மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. மேலும் கொண்டங்கி முதல் தொகைப்பாடி வரி உள்ள சாலை பகுதியில தடுப்பு சுவர், வெள்ள தடுப்பு சுவர், மழைக்காலங்கள்ல வெள்ளம் வரதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டி தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மேலும் சார் ஒரு தகவல் ஐயா. சொல்லுங்கம்மா. எங்க மகளிர் குழு வந்து கொரோனா டைம்ல ஒரு 7 லட்சம் ரூபாய் சமுதாய கூட்டுறவு சங்கம்ல வங்கி கடன் வாங்கியிருந்தோம். தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி ஆயிற்று. அதை எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மக்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை அளிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. உங்க ஊருக்கு அந்த கேம்ப்ல வந்துச்சாமா? இப்ப அமிச்சம் கேம்ப்லாம் 2 முறை நடைபெற்றது ஐயா. ஜூன் 12ஆம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா. நீங்க போயிருந்தீங்களா? ஃபுல்லா அது பெண்டிங்ல இருந்தீங்களா? இதுக்குமே நான் போயிருந்தேன் ஐயா. எல்லாம் கரெக்டா நடந்துச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாமே நல்லபடியா நடந்தது ஐயா. சரிம்மா, சரி, நன்றிம்மா. நன்றி. அடுத்தது கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம், மக்களும் சிறப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. சரி, உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா? சொல்லுங்க. தற்போது ஐயா தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலமா புதிய 3 சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா. அந்த சாலை மூலமா விவசாயிகள் பாலுக்கு போறவங்க மற்றும் காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் சிறப்பா பயனடைகிறாங்க. அந்த சாலை வசதி நல்லபடியா இருக்குங்க ஐயா. சரி, அப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இளமுருகன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல 85 பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா. மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டத்தின் மூலமா 9 வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க ஐயா. மேலும் எங்களது ஊராட்சியில 1800 மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊர் இருக்குங்க. அந்த சிற்றூருக்கு சாலை வசதி இல்லைங்க ஐயா. அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு, குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு, தெருவிளக்கு இருக்குங்க. ஆனா பஸ் வசதி இல்லைங்க ஐயா. அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு சந்திராபுரம் ஊர்ல S27 77 2 பஸ் வருதுங்க ஐயா. அந்த 2 பஸ் எங்க ஊர் வரைக்கும் நீட்டிச்சீங்கன்னா உங்களுடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு எங்க மக்கள் அங்க 145 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா.
அங்க வந்து உயர்நிலைப் பள்ளி இருக்குதுங்க. அந்த உயர்நிலைப் பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா 8 முதல் 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க. எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கலைங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து தென்காசி முள்ளிக்குளம் எம்ஏ முருகனா? எம்ஏ முருகன் ஐயா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கல ஐயா. நீ தலைவர் முள்ளிக்குளம் ஊராட்சி தலைவரா? ஆமா ஐயா, ஆமா ஐயா. அப்புறம் 2025-26 ஆண்டுல அனைத்து கிராம அண்ணா மறு திட்டத்துல 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல எடுக்கப்பட்டுள்ள பணிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பணிகள் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? அந்த பணிகள் எந்த இல்ல இல்ல பணிகள் முடிக்கப்பட்ட பாக்கி இருக்கா? இல்ல ஐயா, 4 பணிகள் முடிக்கப்பட்டுள்ள ஐயா. என்னென்ன பணிகள் இது? துறைச்சாமரத்துல வந்து சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சரி. முள்ளிக்குளத்துல வந்து முத்தாலாம் குளத்துல ஃபேவர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கடை எங்கள் ஊருக்குள்ள புதிய ரேஷன் கடை அமைக்கப்பட்டுள்ளது. சரி. சாலையோர தெருவிளக்குகள் வந்து 25 தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐயா. சரி, வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, தங்களுடைய ஆட்சியில வந்து காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் 32 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். தாய்மானவர் திட்டத்தின் மூலம் 100 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 160 பேர் பயன்பெற்றுள்ளனர். மகளிர் உரிமை தொகையின் கீழ் 345 பேர் பயனடைந்துள்ளனர். எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை சொன்னீங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சில விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 பேர் கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துட்டு ஐயா. சரி 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 சரி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, எங்களுடைய கோரிக்கை ஒரு 3 கோரிக்கை இருக்கு ஐயா. சொல்லுங்க ஐயா. எங்க முள்ளிக்குளத்துல வந்து முத்தாலம்மன் கோயில்ல ஒரு ஃபேவர் பிளாக் சாலை போட வேணும். அடுத்து அங்கன்வாடிக்கு செல்லும் பாதையில வந்து சிமெண்ட் சாலை போடணும். அடுத்து பசன கோயில் தெருவில் வந்து 40 குடிநீர் இணைப்புகள் தர வேண்டும் ஐயா. இதை கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக வேண்டி செஞ்சிருந்தா எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. அடுத்து தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணசேகரன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. சரி, சொல்லுங்க. உங்கள் பகுதியில இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா? போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா? நல்ல மழை. நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கா? நிரம்பி இருக்கு. ஏரிகள் பூரா ஃபுல்லா இருக்கு. சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப நாங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஐயா. எங்க ஊர்ல வந்து விவசாயம் தான் பிரதான தொழில். எங்க ஊர்ல வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கிறது. ஆண்டாண்டு எங்க விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், மத்திய கால கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவி வருவார்கள். நானெல்லாம் குறுகிய கால கடன், வட்டியில்லா கடன் 10 மாதத்துல திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியில்லா கடனை பெற்று நெல் சாகுபடி செய்து அந்த கடனை திருப்பி அடைத்து பெரும் ஒத்தாசையா இருக்கு. மேலும் கலைஞர் வகுப்பு வீடு திட்டத்துல காங்கிரீட் வீடு 8 வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. புதுசா பழைய தொகுப்பு வீடெல்லாம் புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க ஒரு 7 வீடு. அது ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் எங்க கிராமத்துல வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் 1700 நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது. அது பள்ளி சிறார்கள், கல்லூரி மாணவர்கள், எங்களை போன்ற பெரியவர்கள் தினசரி நாளிதழ்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்கு. மேலும் அந்த தங்கமகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைகள் 12ஆம் வரைக்கும் அரசு உதவியோடு பயின்று மேலும் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தொகை கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப போட்டுதல் உரியா இருக்கு. எங்களுக்கு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஆண்டாண்டு அங்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். ஆனா எங்க விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா. அதுக்கு வந்து நாங்க நெல்லெல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்க டிபிசி சென்டர்ல விற்பனை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. சென்ற 2 ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் அணுகி எங்கள் ஊருடைய அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்து கொடுத்து எங்களுடைய அறுவடை காலத்தில் அதை பயன்பெறும் என்பது கோரிக்கை வைத்தோம். அவர்கள் மனமும் வந்து 2 ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்கள் கிராமத்திலேயே அமைத்து, ஏன்னா நாங்க புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பார்டர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடியிருக்கோம், விவசாயம் பண்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்றோம்.
அதை கொண்டு போய் நாங்கள் விற்பனை செய்யும் போது 2000 3000 வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு. அதை 2 ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மெனக்கிட்டு எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பலன் அடைந்தோம். வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்திலே அமைத்து விவசாயிகள் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையில் குடியிருக்கிறோம். எங்கள் ஊரில் எங்கள் விவசாய நிலங்கள் பூராக எங்கள் ஊருக்கும் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது. நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கலனிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் வந்து விட்டார்கள். அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாம எங்களுக்கு 2 பக்கமும் அங்கிட்டு போக முடியாம பண்ணிட்டாங்கன்னா நாங்க விவசாயம் பண்ண முடியாது. வண்டி மாடு கால்நடைகள் டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது. அதனால இந்த இடையில அந்த மீடியேட்டர் அமைச்சு கொடுக்கும்படி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி. இப்போ நான் பல்வேறு உட்காருங்க. நன்றி, உட்காருங்க. இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு. உங்க கிராமத்துல தேவையான முக்கியமான 3 தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம். அது தீர்மானமா போட்டு நீங்க நிறைவேற்றி அங்க கொடுத்துருங்க. அதை நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமா அதிகாரிகள் ஈடுபடுவாங்க. அப்புறம் அங்க இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்திருப்பாங்க. அவங்க கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. நன்றி சொல்லிடுங்க.